போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த பல பேரை தெம்பூட்டும் விதத்தில் நம்ம ஆண்டவர் இந்தியன் 2 அப்படிங்கிற அருமையான காவியத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. சோஷியல் மீடியாவில் ஒரு 2-2.5 மாதத்துக்கு எந்த பக்கம் போனாலும் இந்தியன் 2 பற்றி தான் போய்கிட்டு இருந்தது. குறிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ்க்காகட்டும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகட்டும் செம்ம பேக்கேஜாக அமைஞ்சிருந்தது இந்தியன் 2 அப்படின்னே சொல்லலாம். இந்த வைபு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு சமீபத்தில் தக் லைஃப் அப்படிங்கிற இன்னொரு அருமையான காவியத்தை கொடுத்துருக்காப்புல ஆண்டவர். கண்டென்ட் கொடுக்கறதுல ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவரே தான் போல. தக் லைஃப் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்ததோ அப்போதுலேருந்தே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பயங்கரமாக கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா என்ன மாதிரியான காம்பினேஷன்ரா, இந்த காம்போக்காக தானடா இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம், நாயகனுக்கு அப்புறமா இவ்வளோ நாள் கழிச்சு சேர்றாங்க, இந்த படம் மட்டும் வரட்டும், தேட்டரே சும்மா கிளிய போகுது, எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்றோம், இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு 1000 crore மூவி அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ உருட்டிகிட்டு இருந்தாங்க. நாயகனுடைய கண்டினியூவேஷன் இது, நாயகனுடைய பார்ட் 2 நாயகனை விட 10 மடங்கு இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு படமாக வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கூவிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஆரம்பத்துலேருந்தே இந்த தக் லைஃப் படம் மேலே சுத்தமாக எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மணி சாரோடைய முந்தைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் அந்த மாதிரி இந்த படம் வந்து நல்லா இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது. கடைசியில் நான் நினச்ச மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வந்திருந்தது. இந்த வீடியோவில் வெறும் தக் லைஃப் படத்தை பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது. நம்ம மணி சார், ஆண்டவர், சிம்பு இவங்களெல்லாம் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சாக்லேட் பாய் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பெருசாக எதுவும் வந்திருக்காது. அதுக்கு காரணம் நம்ம சேனலில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளமோட என்னால் வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ப்ராப்ளம் நான் கிளியர் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தக் லைஃப் படத்துடைய கதையை பற்றி சொல்லி உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பல பேர் படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, படம் பார்க்க தெம்பு இல்லாதவங்க ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ரோஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, இப்படி பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடுவோம். அப்படி வியந்து சொல்கிற அளவுக்கும் வேர்ல்டே வியக்கிற அளவுக்கான கதைலாம் ஒன்றும் கிடையாது. இது தமிழ் சினிமாவில் ஆண்டாண்டு காலமாக அடித்து துவச்சி தொங்க விட்டு காய போட்ட ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான் இந்த படம். நம்ம சூர்யா நடித்த அஞ்சான், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஆண்டவர் மீண்டு எழுந்து வரதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அஜித் நடித்த விவேகம், இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மணி சார் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களுடைய வாடையும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹெவியாகவே அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். இந்த தக் லைஃப் படத்தில் எக்கச்சக்கமான குறைகள் இருக்குது. ஆனால் ஆஸ் ஆடியன்ஸாக நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பட்ட ஒரு மேஜர் மிஸ்டேக்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய அந்த சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் தான். எந்த ஒரு படமாக இருந்தாலும் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அந்த ஹீரோவை பேஸ் பண்ணி தான் அந்த கதை வந்து நகரும். அது வந்து கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதையின் நாயகனாக இருக்கட்டும், ஹீரோவை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து நகரும். ஹீரோ எப்படிப்பட்டவராக இருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட கனெக்ட் ஆவாங்க. அதுலேயும் இந்த கேங்ஸ்டர் படத்துலலாம் ஆரம்பத்துலேருந்தே ஹீரோவை ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே கொண்டு வந்து காமிச்சாலும் ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா எதுக்காக ஒரு கேங்ஸ்டராக மாறினாரு, எந்த விஷயம் அவரை மாற்றுச்சு, என்னதான் வெளி உலகத்துக்கு ஒரு கெட்டவராக இருந்தாலும் அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரியும் காட்டலாம். ஆனால் இது ரெண்டுமே இல்லாத ஒரு ரெண்டாம் கட்ட கேரக்டர் மாதிரி கமல் நடித்த அந்த சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. உதாரணத்துக்கு படத்தில் கமலஹாசனுடைய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே உண்மையான ஒருத்தராக இருக்க மாட்டார். அவரோட ஒய்ஃப்லாம் அவர் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த குரு சிஷியன் படத்தில் காட்டுவாங்கல்ல, ஜலஜா கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்காருன்னு, அந்த மாதிரி திருஷா கூட போய் ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சின்ன வயசுலேயே அப்பாவிலேருந்து தங்கச்சியை பிரிஞ்சு இவர் தான் உலகம்ட்டு கூடவே வாழ்ந்துட்டு இருக்க. சிம்புவுக்கும் இவர் உண்மையாக இல்லை. சிம்புவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, உன் தங்கச்சி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை கண்டுபிடிச்சி உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பிராத்தல் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே தங்கச்சியை தேடுறேன்ட்டு த்ரிஷாவை பார்த்தோன்னே த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஜல்சா பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது சிம்பு இவர்கிட்ட கிடைக்கும்போது சிம்புக்கே வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 4வது 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையனாக தான் சிம்பு இருக்காப்புல. சிம்புவே அப்படின்னா சிம்புடைய தங்கச்சி எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கும், ஒரு குழந்தையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை பொண்ணை தேடணுன்னா ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ அங்கே தானே போய் தேடணும், பிராத்தல் ஹவுஸுக்காக போவாங்க. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே. இதனாலேயே இந்த ஹீரோ கேரக்டர் இருந்த என்ன செத்த என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்துடுது. அதுலேயே இந்த இன்ட்ரோல் பிளாக்லலாம் சிம்பு, நாசர், ஜோஜு ஜார்ஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கமலை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த இமயமலை உச்சி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு இந்த மாதிரி படத்தில் ஆக போகுது அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஒரு பதப்பதப்பாக இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. போட்டு தள்ளுங்க பாஸ், என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி கமலஹாசன் டெல்லியிலேயே மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரு, அவருடைய கேங்கு தான் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் கேங். அதுலேயும் அவரோட கேங்கில் சிம்பு தான் வெயிட்டான ஆள், கேங்கே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வாயிலே தான் வடை சுடுறாங்களே தவிர விஷுவலைஸ் பண்ணி இவங்க எதையுமே காட்டல. எக்ஸாம்பிளுக்கு அஞ்சான் படம் எடுத்துக்கோங்களேன். அஞ்சான் படம் ஒரு தோல்வி படம் தான். ஆனால் அஞ்சான் படத்தில் வர அந்த பேங் 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 சாங்கை பாருங்கள், அந்த சாங்லேயே அவ்வளோ மானிட்டேஜ் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்ட கேங்கு, யார் யார் கூடலாம் மோதுறாங்க, என்னென்ன டீலிங்லாம் வச்சுருக்காங்க, ஸோ இப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சாங்லேயே இருக்கும். அதுதான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டீட்டெயிலிங்காக கொண்டு போய் காட்டுறது.
காட்டுறது, விஷுவலைஸ் பண்ணி சொல்கிறது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வாயிலே நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்ட்டு வடையா சொல்கிறது. இந்த என்ன வேணும் உனக்கு அந்த சாங்கில் மட்டும் சிம்பு வந்து சில கொலைகள்லாம் பண்ணுறாரு. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் த்ரிஷா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இவங்க எப்படிப்பட்ட கேங்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லான எதிரிகள் கூட இவங்க மோதுறாங்க, மற்றவங்களால முடியாத என்ன விஷயத்தை இவங்க சாதிச்சு நம்பர் 1 இருக்காங்க, இதெல்லாம் காட்டணும்ல. அடுத்து தமிழ் சினிமாவில் மணி சார் எப்பப்பெல்லாம் படம் பண்ணுறாரோ அந்த படங்கள் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கு சுத்தமாக கனெக்டே ஆகலைனாலும் பரவாயில்ல, பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் அட்ரு ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, அவரையும் அவர் எடுக்கிற படத்தையும் மரணம் முட்டு கொடுத்து புஷ் பண்ணுறதுக்குன்னு 2 குரூப்பு பார்த்தீங்கன்னா தெரிவாங்க. ஒரு குரூப் வந்து இந்த ஃபிலிம் ரிவ்யூவர், ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க ஒரு குரூப்பு. எல்லா ரிவ்யூவரையும் நான் தப்பு சொல்லலை, அதுக்குன்னு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக எதுக்கு முட்டு கொடுக்குறோன்னே தெரியாமல் மரணம் முட்டு கொடுத்துட்ருக்குற இந்த முட்டு பாய்ஸு, இவங்க கிட்ட போயிட்டு மணி சாரோடைய ஏதாவது ஒரு படம் வந்து என்னையா படம் எடுத்துருக்காரு, நல்லாவே இல்லை, இந்த படம் ஓடலை, ஃப்ளாப்புன்னு சொல்லி பாருங்க. உங்களை போட்டு அவனுங்க கடிக்காத குறை தான். டே உனக்கு படம்னா என்னன்னு தெரியுமாடா, மணி சார் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ பெரிய ஜீனியஸு, படத்தில் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காரு, டெக்னிக்கலாக படம் எப்படி இருக்குது, படத்துடைய மேக்கிங் என்ன, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மசாலா படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி எதிர்பார்த்தா இதெல்லாம் கிளாஸான படம்டா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தனி அறிவு வேணும், ஒரு ரசனையை ஃபஸ்ட்டு மாற்றிக்க, படம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு நம்மளே போட்டு கன்வின்ஸ் பண்ணுறானுங்க. இவனுங்க கொடுக்குற முட்டையும் உருட்டையும் கேட்டு நாமளே ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆயிடுவோம். ஓ படம் நல்லா தான் இருக்குது போல இருக்குது, நமக்கு தான் பிடிக்கல, ஆனால் நல்ல படம் தான் எடுத்திருக்காரு மணி சார் அப்படின்ட்டு கடந்து போயிடுவோம். அந்தளவுக்கு முட்டு கொடுப்பானுங்க. ஏன் இந்த தக் லைஃப் படத்துக்கே மொதல் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த படத்துடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சோஷியல் மீடியாலாம் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை போட்டு. ஆனால் இந்த முட்டு பாய்ஸில் ஒரு குரூப் எப்படி தினுசா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சானுங்கன்னா, பேர் மட்டும்தான் மணி சார்னு போட்டிருக்காங்க, ஆனால் மணி சார் படம் மாதிரியே இல்லை, கமலஹாசன் அவர்களுடைய தலையீடுலாம் ஓவராக இருந்திருக்கு போல இருக்கு, அதான் இப்படிலாம் வந்திருக்கு இப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே இந்த படம் சூப்பராக அமைஞ்சிருந்து பிளாக் பஸ்டர் ரேஞ்சுக்கு வந்திருந்ததுன்னா மொத்த கிரெடிட்ஸும் தூக்கி மணி சாருக்கு தான் கொடுத்துருப்பானுங்க. இப்போ படம் நல்லா இல்லைன்ன உடனே இப்படிலாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது முழுக்க மணிரத்னம் அவர்களுடைய படம் தான். எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்துடைய கதை மட்டும் கமல் அவர்கள் லைன் சொல்லி அதை வந்து டெவலப் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மணி சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு லைன் சொன்னதோட கமல் அவர்களுடைய பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கமல் வந்து ஒரு ஹீரோவாகவும் தயாரிப்பாளரும் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஃபுல் டைரக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணதெல்லாம் மணி சார் தான். ஏன்னா ஹீரோக்கள் உள்ள பூந்து இதை மாற்று அதை மாற்றுன்னு சொன்னால் கேட்குற ஆள்லாம் மணி சார் கிடையாது. மணி சாரோடைய எல்லா படத்துலையுமே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பார்த்தீங்கன்னா அடமண்ட்டாக எடுப்பார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா ஹீரோக்களுமே ஒரு படத்தில் நடிப்பாங்க. இத்தனை வருஷமாக அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த படத்தில் மட்டும் கமல் உள்ள வந்து பயங்கர தலையீடுலாம் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணியிருப்பாரா? அப்படி ஒருவேளை கமல் அவர்களுடைய தலையீடு இருந்திருந்தா கூட இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படமாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் பண்ண எக்ஸ்பிரிமெண்டல் மூவிஸ் எல்லாம் நம்ம தள்ளி வச்சிருவோம். ஆனால் ஒரு படம் கமர்ஷியலாக ஜெயிக்கிறதுக்கு அந்த படத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இதே விஷயம் தான் கமல் வந்து இந்தியன் டூலையும் பண்ணியிருந்தாரு. இந்தியன் டூலையும் அவருடைய ரோலுங்கிறது வெறும் ஆக்டர் மட்டும்தான், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே சங்கர் தான் பண்ணியிருந்தாரு. மணி சார் மாதிரியே அந்த படத்தையும் சங்கர் வந்து ஆல் இண்டியா லெவலில் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு செதிலாக செதுக்கி விட்டார். அடுத்து படத்தில் த்ரிஷா பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் 200% கன்ஃபார்ம் பண்ணேன், இது மணி சார் படம் தாண்டா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ரோல் அது. ஒரு படத்தில் ஒரு பெரிய நடிகரோ இல்லை ஒரு பெரிய நடிகையோ ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு படத்தில் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும், படத்தோட கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கணும், அந்த கேரக்டர்னால படத்தில் ஏதாவது ஒரு டர்ன் அண்ட் ட்விஸ்ட்லாம் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் த்ரிஷா எதுக்குன்னே தெரில, இந்த கேரக்டர் அப்படியே துண்டாக வெட்டி தூக்கிட்டிங்கன்னா கூட படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் எதுக்கு வருது, அந்த கேரக்டரோட நோக்கம் என்ன, கடைசியில் எதுக்கு அந்த கேரக்டர் சாகுது, இது எதுவுமே தெரியாமல் சும்மா வெக்கணமேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக த்ரிஷா வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் த்ரிஷா ஒரு ப்ராஸ்டியூட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சிம்புவோடைய தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கிறேன்ட்டு தானே கமல் வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே தான் த்ரிஷாவை பார்க்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போய் அவங்கள அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு த்ரிஷாவோடைய அஃபேர் வச்சிருக்காரு, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. சிம்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் ஸ்தானத்தில் கமலை பார்க்குறாரு. யாரை தான் அண்ணன் ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அந்த அண்ணன் அஃபேர் வச்சிருக்கிற அதே த்ரிஷாவை சிம்புவும் ஆசைப்படுறாரு, தெரிஞ்சே ஆசைப்படுறாரு. கமல் அவர்களுடைய பொண்ணு கல்யாணத்தில் கூட எனக்கான கரெக்டான ஜோடி நீ தான் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா கிட்ட சொல்கிறாரு. அடுத்து இன்ட்ரோல் பிளாக்ல கமலை இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி துப்பாக்கிலெல்லாம் சுட்டு மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டுறாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த கேங்கை சிம்பு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு த்ரிஷா கிட்டேயே வந்து நீ பழைய மாதிரி ரெட் லைட் ஏரியாவுக்கு போறியா இல்லை ஏன் கூட வரியா அப்படின்ட்டு சொல்லி இவர் கூட்டிட்டு போயிட்டு இவர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. மார்க்கெல்லாம் தர முடியாது, வேணும்னா சாரியை கரைச்சி தலையில் ஊற்றலாம், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான படம்.
இந்த பர்டிகுலரான விஷயம்தான் படத்தில் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. படத்தை ரிவ்யூ பண்ண ப்ளூ சட்டை மாறன் கூட அஞ்சரக்குள்ள வண்டி, மாமனாரின் இன்ப வெறி இந்த மாதிரிலாம் சொல்லி கலாச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் கூட பல பேர் சிந்து சமவெளி இன்னும் பல மலையாள படங்களுடைய பேர்லாம் போட்டு கலாச்சிருந்தாங்க இந்த படத்தை. படம் பார்த்த ஆடியன்ஸுக்கு கூட பல பேருக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன் இந்த மாதிரிலாம் படத்தில் மணிரத்னம் வந்து காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மணி சார் எடுத்த சில படங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் காமிச்சிருக்காரு. மணி சாருக்கு பொதுவாக அவருடைய படங்களில் இந்த கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு, கல்யாணம் ஆகாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்களை ஜென்ரலைஸ் பண்ணி காட்டுறது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எடுத்த ஓ காதல் கண்மணி படத்துடைய மெயின் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல, அதை பேஸாக வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இவர் எடுத்த செக்கச்சிவந்த வானம் படத்தில் அரவிந்த் சாமி கேரக்டர் ஒய்ஃப் ஜோதிகாவுக்கு தெரிஞ்சு அதித்தி ராவ் கூட அஃபேர் வச்சிருப்பாரு. அந்த படத்துலையும் கதைக்கும் அதித்தி ராவுடைய கேரக்டருக்கும் சுத்தமாக ஒரு சம்பந்தமும் இருக்காது. கதையில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அந்த கேரக்டருக்கு இருக்காது. இப்படி ஒரு விஷயத்தை காட்டணுமே அப்படிங்கிறதுனாலே திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இந்த தக் லைஃப் படத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய டேரக்டர் இத்தனை படம் எடுத்திருக்காரு, இவ்வளோ நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. எதை காட்டணும் ஒரு படத்தில், எதை காட்டக்கூடாதுன்னு கூடவா மணி சாருக்கு தெரியாது? அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு, கொஞ்சம் லேபர் பிரச்சனை. நீங்கள் கூட கமெண்ட்ல கேட்கலாம், ரியல் லைஃப்பில் ரியாலிட்டியில் இல்லாததையாப்பா அவர் காமிச்சிட்டாரு அப்படின்ட்டு. ரியாலிட்டியில் பல விஷயங்கள் இருக்குதான், ஆனால் அதுக்குன்ட்டு ரியாலிட்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே சினிமாவில் காமிச்சிடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? படம் எடுக்கிற டேரக்டருங்களுக்கு பொதுவாக நம்ம சொசைட்டி மேலே கொஞ்சமாச்சு அக்கறை, ஒரு புரிதலுங்கிறது இருக்கணும். ரியாலிட்டியில் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால ரியாலிட்டியில் இருக்கிற எல்லா கருமத்தையும் படத்தில் கொண்டு வந்து காட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் பல நேரங்களில் மக்கள் சினிமாவை வெறுமனே என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. சினிமாவை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பார்ட்டாக தான் பல மக்கள் வந்து பார்க்குறாங்க. நல்லதோ கெட்டதோ சினிமாவை பார்த்து மக்கள் பல விஷயங்களை இன்ஸ்பயர் ஆகுறாங்க அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாது. அப்படின்னும் போது நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே, மக்களுக்கு கொடுக்கலாமே. எதுக்காக இந்த அஃபேரு, கள்ளத்தொடர்பு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணி காட்டணும்? என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தக் லைஃப் படத்தில் வச்சதுனால படம் என்ன பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி போச்சா? மக்கள் பல பேர் காரி துப்பி கழிவு ஊற்றி அற்று ஃப்ளாப் தானே இருக்கு. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த படம் 2023 எண்டிங்கில் அனிமல்னு ஒரு காவியம் வந்தது. அந்த படத்தை பார்த்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல கலாச்சார கண்ணிகள்லாம் அந்த பொங்குனாங்க. என்ன படம், சமுதாயத்துக்கு இது ஒரு கேடுகட்ட படம், குப்பை, இது ஆணாதிக்க மனநிலையில் எடுத்திருக்காப்புல டேரக்டரு, இதெல்லாம் ஒரு படமா அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசினாங்க. அந்த படத்தில் காமிச்ச விஷயத்துக்கும் அந்த தக் லைஃப் படத்தில் காமிக்கிற விஷயத்துக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது? அனிமல் படத்தில் வர அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி இருப்பான், ஆணாதிக்க மனநல உள்ளவனாக இருப்பான். ஆம்பளைங்கிறவன் எப்படி வேணா ஊர்மையெல்லாம் என்ன வேணா பண்ணலாம், பொண்ணுங்கிறவ இப்படி தான் ஆணுக்கு கட்டுப்பட்டு காலடியிலே விழுந்து இந்த மாதிரி தான் ஒரு இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிற்போக்காக காமிச்சிருப்பாங்க. ஒய்ஃபையே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவான், நான் இறந்துட்டா கூட நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் தக் லைஃப் படத்துக்கு வாங்கலாம். கமல் அவருடைய ஒய்ஃப் அபிராமிக்கு தெரிஞ்சே தான் த்ரிஷா கூட அஃபேர் வச்சிருக்காரு. அதுலேயும் இந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த சீன்லலாம் ஒழுங்காக வீட்டுக்கு வராமல் ஸ்ட்ரைட்டாக த்ரிஷா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வாரம் ஜாலியாக ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொல்ல தான் வீட்டுக்கு வராரு. இவர் இந்த மாதிரி ஜெயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக த்ரிஷா கூட போயிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அபிராமி கோச்சிட்டு வந்துருவாங்க. அபிராமியை கன்வின்ஸ் பண்ணுற பேர் வெளின்ட்டு அந்த இடத்துல லென்த்தியாக ஒரு டைலாக்லாம் பேசி பயங்கரமாக வாயில் வந்ததெல்லாம் உருட்டிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் பார்க்க சைக்கிள், நீ தாண்டா என் உலகமே, நீ இல்லாமல் நான் எப்பட்றா, உன் காலடியில் எனக்கு கொஞ்சோண்டு இடம் கிடச்சா அதுவே போதும்டா, அவ கூட இருக்கிறதெல்லாம் ஒரு சுகரு ப்ரெஷர் மாதிரி, இது ஒரு அஃபேர் வியாதி மாதிரி நினச்சிக்கேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காப்புல கமல். ஒய்ஃபை ஒரு மனுஷியாக கூட மதிக்கல, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பண்ண தப்பை எப்படிலாம் இந்த ஆள் நியாயப்படுத்துகிறான் பாரு அப்படின்ட்டு ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது வெறுப்பு தான் வருதே தவிர இந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் ஆகவே இல்லை. அதாவது அனிமல் படத்தில் சந்தீப் ரெட்டி வாங்க ஹீரோ கேரக்டரை ஒரு ரஃப் கேரக்டராக காமிச்சு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாரு. மணி சார் ஒரு சாஃப்ட் டோனில் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருடைய மேக்கிங் ஸ்டைல் வேறையே தவிர சொல்ல வர விஷயங்கிறது ஒன்று தான். மணி சாரை மட்டும் குறை சொல்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்கலாம், கமலஹாசன் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டில் அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. அவர் வெறுமனே நடிகராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நடிக்கிறதே தப்பு. இன்றைக்கி அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல்வாதியும் கூட, அடுத்து எம்பி ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஒரு இமேஜ் வேணாமாங்க ஒரு நடிகருக்கு, நடிப்பு தானே அப்படிங்கிறதுக்காக எப்படி வேணால் நடிச்சிடலாமா? இதே தமிழ் சினிமாவில் இருக்கிற மற்ற ஹீரோக்களான ரஜினிகிட்டேயோ, விஜய்கிட்டேயோ, அஜித் கிட்டேயோ, சூர்யா கிட்டேயோ போயிட்டு ஒரு டேரக்டர் வந்து நம்ம படத்தில் இந்த மாதிரி நீங்கள் கள்ளத்தொடர்பு அஃபேர்லாம் வச்சுருக்கீங்க சார் ஒய்ஃப் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னா,
யோ படத்தில் நான் ஹீரோவா இல்லை வில்லனாயா, என் ஆடியன்ஸ் என்னை எங்கே வச்சு பார்க்குறாங்க, என் மார்க்கெட்டை காலி பண்ணாமல் போக மாட்டேன் போல இருக்கு, இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷனே இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க நடிக்க மாட்டாங்க. இதே ஒரு நடிகர் ஒரு நெகட்டிவ் ரோலில் வில்லனாக நடிக்கும்போது அப்போ இந்த மாதிரிலாம் காமிச்சா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் வில்லன், கடைசியில் அவனுடைய முடிவு வந்து கொடூரமாக தான் இருக்க போது, அவன் சாக தான் போகிறான் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஹீரோவாக நடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் கள்ளத்தொடர்பு அஃபேருங்கிறதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்களுடைய செல்ஃப் இமேஜுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் கமல் அவர்கள் இதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கல போல். அடுத்து படம் பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்துடைய சேவியரே சிம்பு தான், சிம்புடைய கேரக்டர் தான் படத்தில் சூப்பராக இருக்குது, அவர் தான் அந்த படத்தையே காப்பாற்றிருக்காரு கொஞ்சமாச்சு அப்படி இப்படின்னு கூட சில பேர் உருட்டிகிட்டு இருந்தாங்க, முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுத்த பொய். சிம்புன்னு கிடையாது, கமலஹாசன் கேரக்டர்லேருந்து படத்தில் வர எந்த ஒரு கேரக்டரையுமே அவங்க ஒழுங்காக வடிவமைக்கவே இல்லை. அதாவது இப்படியும் ஒரு படத்தில் மொக்கையாக ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டரைசேஷன் வச்சிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த தக் லைஃப் படம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சீனில் கூட கை தட்டுற மாதிரியோ, விசில் அடிக்கிற மாதிரியோ, படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ, ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ, அதே மாதிரி படத்தில் வந்து ஏதாவது ஒரு டர்ன் அண்ட் ட்விஸ்ட்டு புத்திசாலித்தனமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சூற மொக்க படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல மணி சார். சிம்புவெல்லாம் இந்த படத்தில் பார்த்துட்டு ஐயோ பாவம் தான் இருக்குது, சிம்பு நடிக்க வேண்டிய படமாடாது, இந்த மனுஷன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்ட்டு. ஏன்னா இத்தனை படங்கள் சிம்பு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் மாஸாக நடிக்கிறாரோ இல்லை கிளாஸாக நடிக்கிறாரோ, ஆன் ஸ்க்ரீனில் சிம்புவை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி, ஒரு ஆரான்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் டோட்டல் மிஸ்ஸிங்கு. சிம்பு நடித்த அந்த கேரக்டரில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம் போல், அந்தளவுக்கு புவரான ஒரு கேரக்டர் டிசைனாக அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கமலுடைய கேரக்டரே படத்தில் மொக்கையாக தான் இருக்குது, அதை விட மொக்கையாக சிம்புவுடைய அமரன் கேரக்டரே அவங்க பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த அமரன் கேரக்டர் எந்த ஒரு இடத்துலையுமே பயங்கரமாக எலிவேட் ஆகிற மாதிரியும் ஸ்கோர் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி இவங்க எடுத்து வச்ச சீனும் சுத்தமாக ஒர்க் ஆகல. இன்ட்ரோல் பிளாக்ல வேற கமலுக்கு அகைன்ஸ்டாக மாதிரி நெகட்டிவ் ஷேடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் பண்ணியிருக்காரு. அப்படி என்னடா இவர் ஹீரோவுக்கு அகைன்ஸ்டாக புத்திசாலித்தனமான ஒரு வில்லன் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, இவரும் த்ரிஷா கூட கோவாவில் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு தவிர எங்கடா ஒரு வில்லத்தனம் பண்ணாரு அப்படின்னு தான் இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இது சிம்புக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா இந்த தக் லைஃப் படத்துக்காக பல ப்ரொமோஷன் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல மணி சாரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்ட்டு கொஞ்சம் ஓவராகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாயை விட்டார். சிம்புனாலே எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி அவரை சுற்றி இருக்கும். ஆனால் ஆரம்பகட்ட காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் சிம்புவை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி உலாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் ஒழுங்காக கால் ஷீட்டை ஆனர் பண்ண மாட்டார், சொன்ன டைமுக்கு ஷூட்டிங்க்கு வர மாட்டார், சில டைமுக்கு வரவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். தக் லைஃப் படத்துடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் இவரே ஒரு இடத்துல வாண்டடாகவே சொல்கிறாரு, சிம்புனாலே ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் மணி சார் படத்துக்கு மட்டும் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறாரு, எல்லாமே கரெக்டாக நடக்குது, மணி சார் மேலே சிம்புக்கு பயமா அப்படின்ட்டு இவரே சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பயம்லாம் சுத்தமாக கிடையாது, எனக்கு வந்து மணி சார் ரொம்பவே பிடிக்கும். முதல்ல ஒரு டேரக்டரு கரெக்டான டைமுக்கு ஸ்பாட்டுக்கு வரணும், ஒரு டேரக்டருக்கு தெளிவு இருக்கணும், இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம், இன்றைக்கி என்ன எடுக்கக்கூடாது, இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸ்பாட்டில் வந்து சும்மா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்லாம் யோசிக்கக்கூடாது. மணி சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சீனு, என்ன ஷாட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பக்கா பிளானிங்கோட தான் இறங்குவார். நடிகர்களுடைய கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ண மாட்டார், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார், சொன்ன டைமில் பேமெண்ட் வரும், கரெக்டான டைமில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்ட்டு மணி சாரை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாப்புல சிம்பு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மணி சாரை ப்ரைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் என்னை வச்சு படம் எடுக்கிற எல்லா டேரக்டரும் மணி சார் மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி எடுத்தா நான் எங்கே லேட்டாக வரப்போகிறேன், என் மேலே என்ன தப்புங்க இருக்குது அப்படின்ட்டு இவர் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி காமிச்சா மாதிரியும் ஆச்சு. இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சிம்பு அவர்கள் வந்து மணி சாரை எவ்வளோனா பெருமையாக பேசலாம், பாராட்டி பேசலாம், அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதை கேள்வி கேட்கறதுக்குலாம் இங்கே யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் மணி சார் ஒருத்தரை பாராட்டுறதுக்காக இத்தனை வருஷமாக சிம்பு வச்சு படம் எடுத்த மற்ற டேரக்டருங்க, குறிப்பாக சிம்பு வச்சு ஹிட்டு கொடுத்த டேரக்டருங்களெல்லாம் மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவர் பேசுறது அப்படி தானே இருக்குது. நம்ம மணி சார் மட்டும்தான் உலகமாக டேரக்டர் மாதிரியும் பக்காவாக பிளான் பண்ணி படம் எடுக்கிற மாதிரியும், மற்ற டேரக்டருங்களுக்கெல்லாம் படமே எடுக்க தெரியாத மாதிரியும், அவங்களுக்குலாம் வந்து ஸ்பாட்டில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், இவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே மணி சார் மாதிரி தான் படம் பண்ணணுன்ட்டு ஏதாவது அவசியம் இருக்காங்க. ஒரு டேரக்டருக்கும் மேக்கிங் ஸ்டைலுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டெய்லி நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஹோட்டல்லையும் ஒரே டேஸ்ட் இருக்குமா? ஒரு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் மாறுபடும்ல. அந்த ஹோட்டலில் எந்த சமையல் மாஸ்டர் சமைக்கிறாரோ அவர் கைப்பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டேஸ்ட் வரப்போகுது. அந்த மாதிரி தான் டேரக்டருங்களும் ஒரு டேரக்டருங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். சிம்புவோடைய அப்பாவான டி ராஜேந்தர் அவர்களே எடுத்துக்கலாமே, இன்றைக்கி வந்து அவர் பண்ணுறதெல்லாம் ட்ரோலு மீம்ஸ்லாம் பல பேர் பண்ணாலும் 80 காலகட்டங்களில் எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து
பல சாதனைகள் வந்து டிஆர் பண்ணியிருக்காரு. அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் டைரக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் நடிக்கிற நடிகர்களுக்கே தெரியாது இன்றைக்கி அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன சீன் எடுக்க போகிறாருன்ட்டு. ஆன் த ஸ்பாட்டில் வந்து தான் இதை நீங்கள் பண்ணுங்கள், இந்த டைலாக்கை நீங்கள் பேசுங்கன்ட்டு டைலாக்கே எழுதி கொடுப்பாரு. சீன் பேப்பர் இருக்காது, டைலாக் பேப்பர் இருக்காது, ஸ்கிரிப்ட் பேப்பர் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஆன் த ஸ்பாட்டு தான். இப்போ சுந்தர் சி மாதிரி டேரக்டருங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு கதையே சொல்ல வராதான். இது அவரே பல நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கதை சொல்ல வராது, லைன் மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் மேக்கிங்காகவும் ஒரு படமாகவும் அவருக்கு படம் எடுக்க தெரியும். இத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, இத்தனை படங்களை ஹிட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்கும், ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். எல்லாரும் மணி சார் மாதிரி தான் படம் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நடிகர் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறத அக்ரிமெண்ட் ஆகி அட்வான்ஸ் வாங்கி கமிட் ஆகிட்டாருன்னா 7 மணிக்கு கால் ஷீட்னா அந்த 7 மணிக்கு வித்து மேக்கப்போட அந்த ஸ்பாட்டில் வந்து இறங்கிட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் டேரக்டர் நம்மளை வச்சு ஷார்ட் எடுக்கிறாரு எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் டேரக்டர் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏதாவது டிலே ஆனால் கூட ஹீரோவால் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்லேயோ இல்லை டேரக்டர் சைட்லேயோ தான் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தானே போயிடும். இந்த மாதிரி தானே எல்லா ஹீரோக்களுமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு விஜய் நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாரு, சூர்யா, விக்ரம், தனுஷ், கார்த்தி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இவங்களால ஷூட்டிங் வந்து கெட்டு போகுது, இவங்க ஷூட்டிங்க்கு லேட்டாக வராங்க, இவங்களால பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே வரலையே. சிம்புக்குனா மட்டும் இது நடக்குதுன்னா தப்பு சிம்பு மேலேயே இருக்குதுன்னு தானே அர்த்தம். என்னமோ இவர் மேலே தப்பே இல்லாத மாதிரியும் டேரக்டருங்க மேலே தான் தப்புங்கிற மாதிரியும் மணி சார் தான் சூப்பராக படம் எடுக்கிறாரு அதனால் அவருக்கு நான் கரெக்டாக வரேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காப்புல. சிம்பு இந்த மாதிரி சொன்னதை பார்த்து டேரக்டர் KS ரவிக்குமார் கூட செம்ம கண்டாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தக் லைஃப் மூவி ப்ரொமோஷனுக்காக அவரும் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு இந்த மூவி டீமை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அப்போ சிம்பு கிட்ட ஓப்பனாகவே கேட்டார், நான் கூட தான் அவங்கள வச்சு சரவணான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் அவங்கள வச்சு அப்போ கரெக்டாக பண்ணலையா, சொன்ன டைமில் படத்தை முடிக்கலையா அப்படின்ட்டு. உடனே சிம்பு பார்த்தீங்கன்னா மலுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லி கடந்து போயிட்டாரு. டேரக்டர் KS ரவிக்குமார் இன்றைக்கி வேணால் பெருசாக படங்கள் பண்ணாமல் ஒரு நடிகராக மாதிரி பல படங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சரவணா படத்தெல்லாம் அவர் டைரக்ட் பண்ணும்போது கமர்ஷியல் டைரக்டராக பீக்கில் இருக்கார். ஒரு பக்கம் அஜித்துடைய வரலாறு, இன்னொரு பக்கம் கமலுடைய தசாவதாரம் படத்துக்கு நடுவில் தான் இந்த சரவணா படத்தை அவர் டைரக்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களை ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு வர சொல்லுவாங்க. எந்த ஒரு படமாக இருந்தாலும் மேக்ஸிமம் 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே படத்தை முடித்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு டைரக்டரு. அவர் எடுத்த சரவணா படத்துலேயே ஆரம்பத்தில் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சிம்புவை பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே இல்லை சிம்பு எனக்கு செட் ஆகாது, நான் வேணால் எழுதி கொடுத்துட்றேன், நீ வேறு ஒரு டேரக்டர் யாருன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இல்லை சார் நான் வரேன் சார்ன்ட்டு ஒழுங்காக ஷூட்டிங்க்கு வந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காப்புல சிம்பு. ஒரு 2 நாள் எனக்கு வந்து லேட்டாக வந்தாப்புல. நான் வந்து சிம்பு நான் வந்து இந்த படத்துலேருந்து நான் போய்க்கிறேன், சார் நீ வந்து இந்த படத்தை வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்றேன் லெட்டர். சார் என்ன சார் நான் இது சும்மா மிரட்டுறதுக்கு தான் அது பண்ணேன். பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டான டைமில் படத்தை முடிக்கிற பெரிய டேரக்டரான KS ரவிக்குமார் படத்துலேயே சிம்பு இதை தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மணி சாரை ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவும் இப்படிலாம் உருட்டிகிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? கடைசியில் தக் லைஃப் படம்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சா, இல்லை சிம்புவுக்குன்னு தனியாக பேர் கிடச்சிதா? ஒன்றுமே இல்லை, அட்ரு ஃப்ளாப் தானே ஆச்சு. மொத்தத்தில் இந்த தக் லைஃப் படம் இந்த அளவுக்கு சொதப்புனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் நம்ம மணி சார் தான். மணி சார் ஒரு நல்ல டேரக்டர் தான், நிறைய நல்ல படங்களும் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அதே அளவுக்கு தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஓவர் ரேட்டட் டேரக்டரும் கூட. ஆரம்பத்தில் மணி சாரை பற்றி சொல்லும் போது மணி சார் படம் வரும்போதெல்லாம் ஒரு 2 குரூப் பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க. ஒரு குரூப் வந்து இந்த முட்டு பாய்ஸு, இன்னொரு குரூப் இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸுன்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றுவாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்டவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னால அந்த மேட்ருக்கு இப்போ வருவோம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எந்தெந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நாட்டு நடப்பு எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா 5G இன்டர்நெட் யூஸ் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா வழியாக உள்ளங்கையிலே எல்லாத்தையுமே பார்த்துடுறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, இந்த 5G இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியாலாம் பாப்புலர் வரத்துக்கு முன்னாடி உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒன்று டிவி பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லை அடுத்த நாள் காலையில் வர நியூஸ் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுப்போம். ஆனால் அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்றெல்லாம் உருவாகி மக்கள் கையில் ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டிவி சேனல்ஸ் ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், சில விஷயங்கள்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரிய வருது. சினிமாவிலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒன்ஸ் அப்பான டைம் வரைக்கும் சினிமாவில் இந்த குறிப்பிட்ட சேனலில் இந்த ரிவ்யூவர் ஒரு படத்தை பற்றி நல்லா சொல்லிட்டு அது நல்ல படம் அப்படின்லாம் நம்பி மக்கள் பார்த்த காலகட்டம்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த பத்திரிகையில் என்ன ரிவ்யூ எழுதுகிறாங்க, இந்த நியூஸ் பேப்பரில் என்ன ரிவ்யூ வருது, இவங்க நல்லா சொல்லிட்டாங்கன்னா அது நல்ல படம் அப்படின்லாம் ஜனங்க நம்பிட்டு இருந்த காலம்லாம் இருந்தது. அந்த டைமில் இந்த நியூஸ் பேப்பரில் ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக இருந்துக்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறவங்க, குறிப்பாக இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு, இந்த வீக்லி பேசிஸ் புக்கு, இதிலெல்லாம் ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக இருந்து ரிவ்யூ கொடுக்குறவங்களில்
பாதி பேர் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம மணி சாரும் பிராமின்ங்கிறதுனாலே என்னமோ அவர் படங்கள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் அவரை எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்கணுமோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். மணி சாரா அவர் ஒரு ஜீனியஸ் ஆச்சு, என்ன மாதிரி ஃபிலிம் மேக்கரு, என்ன மாதிரி படம் எடுத்திருக்காரு, இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவர் படம் ஓடலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த மொக்க படத்தில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கோ அதெல்லாம் சொல்லி பயங்கரமாக இவரை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணி தான் பேசுவாங்க. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, 90s காலகட்டத்தில் எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் படங்கள்னு இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களுடைய ஃபேவரட் படங்கள்னு இருக்கும். அந்த படங்களெல்லாம் நீங்கள் விக்கிபீடியா கூட செக் பண்ணி பாருங்க. பொதுவாக ஒரு படத்தை பற்றி நம்ம விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வரும்போது இந்த படத்துக்கான ரிசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையிலேருந்து இவர் என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காரு, அந்த பத்திரிகையிலேருந்து அவர் என்ன ரிவ்யூ போட்டிருக்காரு அப்படின்ட்டு எந்த பத்திரிகை, யார் அவருடைய பேர் அப்படிங்கிறதெல்லாம் அக்யூரேட்டாக வந்துடும். உங்களுடைய பேர்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இவங்கெல்லாம் யார், நான் சொல்கிறதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிடும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா 90s காலகட்டத்தில் எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் இருந்தாங்க. கமர்ஷியல் படமோ கண்டென்ட் படமோ இல்லை வித்தியாசமான முயற்சிகளோ ஏகப்பட்ட படங்கள் வந்தது. ஆனால் இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸு, ஃபிலிம் ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில் 1008 குறை கண்டுபிடிப்பாங்க. ஒரு படம்னா இல்லாத பொல்லாத நொரநாட்டியெல்லாம் பேசுவாங்க. ஈவன் ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும், மக்கள் அந்த படத்தை அவ்வளோ கொண்டாடி இருப்பாங்க. அப்படி இருந்து கூட 1008 குறைலாம் பேசியிருப்பாங்க. அதே மணி சார் படம்னா மட்டும் they are always praising him, they are always pushing him to the moonங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு குரூப் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும் மணி சாரை எப்பவுமே ஆஹா ஓஹோ ஜீனியஸ்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரேடில், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயோ இல்லை தேட்டர் ஓனர் சைட்லேயோ மணி சார் அவர்களை பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா அவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க. மணி சாரோடைய பெரும்பாலான படங்கள் தேட்டரிக்கலாக பார்த்தோம்னா ஏ சென்டரில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். பிஎன்சி ஆடியன்ஸுக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகாது, பிஎன்சி சென்டரில் பெருசாக ஓடாது. அவருடைய ஹிட்டு படங்கள்னு சொல்கிற சில படங்களே பிஎன்சி சென்டரில் ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுக்கும். இதே சினிமா ட்ரேடில் இருக்கிற இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம்லாம். அதே சமயத்தில் ஒரு படத்துக்கு கலெக்ஷன் மட்டும்தான் முக்கியமாக, அது தரமான படமாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு படம் தரமான படமாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், கலெக்ஷனும் எடுக்கணும். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறது என்னது ஒரு படத்துக்கு? ஆடியன்ஸ் கூட்டமாக தேட்டருக்கு வந்து அவங்க கொடுக்குற டிக்கெட் பணம் தானே கலெக்ஷனாக மாறுது. அடுத்து மணி சாரோடைய வெற்றிக்கு மணி சார் மட்டுமே காரணம் கிடையாது. அவருக்கு மிகப்பெரிய பேக் போனாக 2 தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட்டான ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் சுஜாதா, இன்னொருத்தர் பாலகுமாரன். ஏன்னா மணி சாருக்கு டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் பெருசாக வராது. அவருடைய நிறைய படங்களில் இந்த 2 ரைட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மணி சாருடைய நாயகன், தளபதி, பாம்பே, இருவர் இந்த படத்துக்கெல்லாம் பாலகுமாரன் தான் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மணி சாருடைய ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து இந்த படத்துக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ரைட்டர் சுஜாதா பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடியன்ஸுக்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதுன்னு இருக்குல்ல. இப்போ நாயகன் படமே எடுத்துக்கோங்க, நாயகன்னாலே கமல் அவர்களுடைய ஆக்டிங்கை பற்றி எல்லாருமே பெருசாக பேசுவாங்க. அதே மாதிரி மணி சார் என்னமா படம் பண்ணிட்டாரா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படம் மாதிரி இன்னொரு படம் வருமா, என்னமா படம் பண்ணிட்டாரு, பின்னிட்டாரு, பிச்சிட்டாரு, ஜீனியஸ் இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மணி சார் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் பண்ணல, பாலகுமாரன் தான் பண்ணாருன்ட்டு யாருன்னா சொல்லுவாங்களா? இல்லை யாருக்குன்னா தெரியுமா? மணி சாருக்கு மட்டும் இல்லை, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கும் இதுதான் நிலைமை. அவருடைய பெரும்பாலான படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சுஜாதா பண்ணியிருப்பார், இல்லை பாலகுமாரன் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு இந்த 2 டேரக்டர்ஸும் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி, எங்கேஜ் ஆகிற மாதிரி நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட நல்ல டைலாக்ஸோட படம் கொடுக்க முடியாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அடுத்து யூடியூப்பில் ஒரு ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்கார், பரத்வாஜ் ரங்கன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா தி எலீட்டுங்கிற மாதிரி எலிட் லெவல் ரிவ்யூவர். இங்கிலீஷில் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவார். அது அவருடைய இஷ்டம், நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பல செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, பல கேள்விகள் கேட்பார். ஒரு செலிபிரிட்டி கிட்ட, அதாவது ஒரு டேரக்டர்கிட்டயோ ஒரு ஆக்டர்கிட்டயோ அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை பற்றியும் கேள்வி கேட்பார், அவங்ககிட்ட இருக்கிற மைனஸையும் கேள்வி கேட்பார். ஆனால் மணி சார்னு வந்தால் மட்டும் நம்ம ரங்கன் சார்வால் வந்து ஃபேன் பாயாகவே மாறிடுவார். அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன்.
அதாவது மணி சாரே ஒரு பல இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்மைரிங்காக ஒரு ஃபேன் பாய் எந்த அளவுக்கு அவர் படத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி கேள்வி கேட்பானோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கன் சார்வால் வந்து மணி சார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுந்தர் சி இருக்கார்ல, ஒரு கேங்கஸ் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ரங்கன் சார்வால் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் சார்வால் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் படத்தில் கிளாமர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் படத்துக்கு ரொம்ப தேவைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் சுந்தர்சி கிட்டே கேட்குறாரு. அதுக்கு சுந்தர்சியும் ஒரு பதில் சொன்னார். எனக்கு என்னென்னா, சுந்தர்சி கிட்ட உங்கள் படத்தில் ஏன் அதிகமாக கிளாமர்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க தெரிஞ்ச நம்ம ரங்கன் சார்வாலுக்கு மணி சாரை இன்டர்வியூ பண்ணும்போது மட்டும் அவர்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டிலாம் இருக்குல்ல, அதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு, அதை பற்றி ஏன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ 2000க்கு அப்புறமா அலைப்பாயுதே, ஆயுத எழுத்து படத்தை தாண்டி கணத்தில் முத்தமிட்டால், ராவணன், கடல், காற்று வெளியிடை இந்த மாதிரி நீங்கள் எடுத்த படங்கள்லாம் ஏன் தொடர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆச்சு, நீங்கள் ஏன் ஏ சென்டர் ஆடியன்ஸை தாண்டி பிஎன்சி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி படங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதாவது பிஎன்சி ஆடியன்ஸுக்கு உங்கள் படமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன் உங்கள் படத்தில் இந்த அஃபேர் மாதிரியான விஷயத்தெல்லாம் ஏன் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கலாமே. ஆனால் கேட்க மாட்டார். எல்லாத்தையும் விட ஜெய் பீம்னு ஒரு படம் வருது. முதல் முறையாக இருளர் சமுதாயத்தை பற்றி ஒருத்தவங்க வந்து படம் எடுக்கிறாங்க. அதுலேயும் உண்மையிலேயே நடந்த கதை, அவங்க பட்ட கஷ்டத்தை படமாக பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு கேலண்டர் வச்சு அது மூலிமா ஒரு இஷ்யூ வச்சு ஒரு குரூப் வந்து அந்த படத்தை ஏற்றாங்க. அதெல்லாம் ஓரம் வச்சுருவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு படமாக பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் மாதிரி ஒரு தரமான படத்தை பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம். அந்த படத்துக்கு நம்ம ரங்கன் சார்வால் எப்படி ரிவ்யூ பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இது வந்து ஒரு க்ரைங் பேபி மூவி, இந்த மாதிரிலாம் படம் எடுத்துட்டால் மட்டும் இது நல்ல படமாயிராது அப்படி இப்படின்னு 7 நிமிஷத்துக்கு உட்காந்து செம அலை. எல்லாருக்குமே எல்லா படமும் பிடிச்சிரும்னு சொல்ல முடியாது. ஒரு படம் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் எதனால் இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லும் போது தான் நமக்கு வந்து கடுப்பாகுது. ஒரு செம மாசான கமர்ஷியல் மசாலா படத்தில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்தந்த அம்சங்கள்லாம் ஏன் இந்த படத்தில் இல்லை அப்படின்ட்டு ஜெய் பீம் படத்தில் வந்து ஒருத்தன் கேட்டானா நமக்கு எவ்வளோ காண்டாகும். என்னடா இவன் இவ்வளோ அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம ரங்கன் சார்வாலுடைய ரிவ்யூ பார்த்தாலும் அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இதில் ஏன் இது இல்லை, அது இல்லைன்ட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசியிருப்பாப்புல. இவருடைய ரிவ்யூவை பார்க்கும்போது தான் உண்மையிலே க்ரைங் பேபி ரிவ்யூவாக இருந்தது. அதனாலேயே என்னமோ வெறும் 5000 லைக்ஸும் அந்த வீடியோக்கு 33,000 டிஸ்லைக்ஸ் விழுந்தது. கமெண்ட்ல அவ்வளோ பேட் கமெண்ட்ஸு. இந்த மாதிரியான கமெண்ட்லாம் ஒரு வாழ்நாளில் பார்த்துருப்பாரான்னு தெரியல. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஜெய் பீம் மாதிரி ஒரு படத்தை க்ரைங் பேபி சொல்கிற இதே ரங்கன் சார்வால் வந்து மணி சார் எடுக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே உட்காந்து மரணம் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாப்புல. பொன்னியின் செல்வன் 1, 2 இந்த 2 படமுமே எந்தளவுக்கு சூற மொக்க படம் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் சார்வால் வந்து உட்காந்து முட்டு கொடுத்தா இருப்பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு முட்டு. இவ்வளோ ஏன் இப்போ வந்து தக் லைஃப் படத்துக்கே அண்டர்வெல்மிங் கேங்ஸ்டர் மூவின் நெகட்டிவ் தம்ப்நெயில் வச்சுட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2-3 நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சிருக்காப்புல அவரோட ரிவ்யூவில். கவுண்டமணி காமெடியில் வரும், ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். நான் ஏன் மணி சார் விஷயத்துல மட்டும் இவ்வளோ தூரம் எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த தக் லைஃப் படத்துடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் மணி சாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு இவங்க 2 பேரும் கொண்டு போன மாதிரியும், அதாவது இவங்க 2 பேர் வரத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவே ஒரு குப்பையாக இருந்த மாதிரியும் அப்படி இப்படின்ட்டுலாம் பல பேர் பல விஷயங்களை வந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, மணி சாரை பற்றி யாரெல்லாம் புகழ்ந்து அவரை ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ அவங்ககிட்டயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுலேயும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எக்கச்சக்கமான இயக்குநர்களுடைய பங்களிப்பு இதில் இருக்குது. இவர் தான் மாற்றினாரு, அவர் தான் மாற்றினாருன்ட்டு நம்ம 2 பேரை மட்டும் இதில் அடக்கவே முடியாது. அவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லார் பேரையும் நான் தனியாக சொன்னேன்னா அதுவே லென்த்தாக போவோங்கிறதுனால யார் பேரையும் நான் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ இத்தனை இயக்குநர்களுடைய பங்களிப்புமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய முன்னேற்றத்துக்கு இருந்திருக்கு. ஆனால் ஒரு 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க தான் தமிழ் சினிமா, இவங்க தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான உருட்டு. மணிரத்னம் ஒரு நல்ல டைரக்டர், மணிரத்னம் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக ஏற்றுக்கலாம். சாரி மணி சார். ஆனால் மணி சார் மட்டும்தான் இங்கே டைரக்டரு, மணி சார் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அவர் தான் தமிழ் சினிமாவே மாற்றினது அவர் தான் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த தக் லைஃப் படத்தை பார்த்தீங்களா? நீங்கள் இந்த தக் லைஃப் படத்தை பற்றியும் மணி சாரை பற்றியும் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.